Good morning students. In class la algebra lesson la exercise 3.12 la first sum la பார்க்கலாம். If the difference between a number and its reciprocal is 24/5, find the number. Okay. Let the number be x. இப்போ அதோட reciprocal என்னவா இருக்கும் 1/x தான். அப்போ ரெண்டு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒரு நம்பர் அதோட reciprocal ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் வந்து அப்போ x minus 1/x equal to 24/5. இப்போ நம்பர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகே அப்போ LCM at x square minus 1 divided by x equal to 24/5. ரெண்டே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் 5 into x square minus 1 equal to 24x. இப்போ 5x square minus x equal to 24x. எல்லாத்தையுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன்னா 5x square minus 24x minus 5 equal to 0. ஓகே இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்மில் 5x காமனாக இருக்குது வெளியில் எடுத்துகிட்டு 5x into x minus 5 plus 1 into x minus 5 equal to 0. ஓகே இப்போ 5x plus 1 into x minus 5 equal to 0. 5x plus 1 equal to 0. 5x is equal to minus 1. xோட வேல்யூ minus 1/5. x minus 5 equal to 0. x is equal to 5. ஓகே இப்போ xோட வேல்யூ என்னென்னா 5 and minus 1/5. ஓகே சம் நம்பர் 2 பார்க்கலாம். A garden measuring 12 meter by 16 meter. சரியா இப்போது 12 மீட்டரு இந்த சைடு எடுத்துக்கிறேன், இங்கே வந்து 16 மீட்டர் நீ மாற்றியும் எடுத்துக்கலாம். ஓகே எப்படினாலும் 16/12. To have a pedestrian pathway that is a W meters wide. அதாவது இது கார்டனை சுற்றி நமக்கு வந்து ஒரு வாக்வே கொடுத்துருக்காங்க சைடில் நடந்து போகிறதுக்காக. அது வந்து W மீட்டர்ஸு வித்தில் இருக்குது. சரியா அப்போது அந்த வித்தை சேர்த்து நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 285 மீட்டர் ஸ்கொயர் வருது ஏரியா. அதாவது இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் வந்து 285 மீட்டர் ஸ்கொயர். ஓகே இப்போது இது 12 மீட்டர்ஸ் அப்படின்னா இது W இது W. அப்போ டோட்டல் இது வித் எவ்வளோ இருக்க முடியும் 12 + 2W. அதே மாதிரி இது 16 மீட்டர்ஸ் இந்த ரெட்டில் இருக்கு இல்லையா, அது 16 மீட்டர்ஸு. இது W இது W அப்படின்னா இது 16 + 2W. ஓகே இப்போது ஏரியா இந்த ஏரியா இருக்குல்ல க்ரீன் கலரில் இருக்கிற ரெக்டாங்கிள் அதோட ஏரியா வந்து L into B 12 + 2W into 16 + 2W equal to 285. இப்போ மல்டிப்ளை பண்ணு 12 into 16 192 ப்ளஸ் இது 32. இது வந்து 12 into 2 வந்து 24W. இது வந்து 4W² equal to 285. இப்போ 4W² ப்ளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 56W. இங்கே வந்து 192 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடு minus 285 equal to 0. அப்போ 4W² ப்ளஸ் இது 56W மைனஸ் இந்த ரெண்டு லெஸ் பண்ணால் எனக்கு 93 இருக்குது. ஓகே இப்போது இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வருது 93 into 4 என்ன ஃபேக்டரோ அதுக்கு தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். நம்ம என்ன செய்கிறோம் 93க்கே ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 331 இருக்குது. சரியா இது வந்து 31 into 3 இது வந்து 2 into 2 அப்படின்னா எனக்கு ஆட் பண்ணால் 56 வரணும். அப்போது 62 into 6 இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கேன். அப்போது 4W² ப்ளஸ்ஸு 62W மைனஸு 6W மைனஸு 63 equal to 0. ஓகே 2W இந்த ரெண்டுத்துக்கு காமனாக 2W எடுத்துக்கிறேன். அப்போ 2W ப்ளஸ் 31 இங்கே -3 எடுத்துருக்கேன் இந்த ரெண்டுத்துக்கும். அப்போ 2W ப்ளஸ் 31 equal to 0. இப்போ 2W - 3 2W + 31 equal to 0. 2W - 3 equal to 0. 2W equal to 3. W is equal to 3/2. இது ஒரு வேல்யூ. இப்போ 2W + 31 equal to 0. 2W equal to -31. இப்போ W is equal to -31/2. இது வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன் இது வந்து அந்த வித் ஆஃப் த வாக்வே வந்து 1.5 மீட்டர்ஸ். சரி வித் ஆஃப் த பாத்வே வந்து 1.5 மீட்டர்ஸ்னு போட்டுக்கோ. சம் நம்பர் 3 பார்க்கலாம். A bus covers a distance of 90 km at uniform speed. Had the speed been 15 km/h more. சரியா 15 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீட் இருந்தது அப்படின்னா 30 மினிட்ஸ் கம்மியாக இருக்குமா மொத்த ஜேர்னிக்கும். அப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஸ்பீட் ஆஃப் த பஸ் அப்படின்னாலே நமக்கு டிஸ்டன்ஸு பை டைம் டேக்கன்னு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். இப்போது டைம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டை இன்டர்சேஞ்ச் பண்ண டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. நான் என்ன எடுத்துக்கிறேன் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸு km/h. இப்போது T1 எடுத்துக்கிறேன். ஒரிஜினல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 90 km எக்ஸுங்கிற ஸ்பீடில் போகுது. அப்போது T1 equal to 90 km/x. இப்போ T2ங்கிற டைம் எடுத்துக்கிறேன். இப்போது 15 km ஸ்பீடு வந்து
ஜாஸ்தி போகுது. அப்போ ஒரிஜினல் ஸ்பீடு ப்ளஸ் 15 கிலோமீட்டர், சேம் டிஸ்டன்ஸ் தான். இப்போ 90/x + 15. இப்போது இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ் உனக்கு என்ன இருக்கணும்? 30 minutes லெஸ் தென் த ப்ரீவியஸ் ஒன். சரியா? அப்போது T1 - T2 = 30/16 போடுறேன். 30 minutes இதை 1 ஹவரோட போடுறேன். அப்போது 1 ஹவர் வந்து 60 minutesனால 30/16 போட்டிருக்கேன். சரியா? இதை ரெண்டே கட் பண்ணினா எனக்கு 1/2 இருக்கும். இப்போது 90/x மைனஸ் 90/x + 15 = 1/2. ஓகே, இப்போது 90 காமனாக எடுத்துக்கோ. 1/x - 1/15 = 1/2. இப்போது எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன வரும்? x × x + 15 டினாமினேட்டரில், இங்கே x + 15 - x. அப்போ எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிவிட்டு 15 இருக்கும். = 1/2. இப்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ண 2 × 90 × 15 = x × x + 15. இப்போது x² + 15x மைனஸ் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15 × 2 வந்து 30, 30 × 90 வந்து 2700 = 0. இப்போது இந்த ரெண்டுத்துக்கான ஃபேக்டர்ஸ் என்னது? 60, 45. சரியா? இப்படி கூட செப்பரேட் பண்ணு. 27 வந்து 9 × 3ன்னு செப்பரேட் பண்ணு. இதை வந்து 25 × 4. சரியா? அப்போ 25 வந்து அகெயின் 5 × 5ன்னு செப்பரேட் பண்ணேன்னா 9 × 5 = 45. இந்த ரிமைனிங் வந்து 60 வருது. ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து 15 இருக்கணும். அப்போ x² + 60x - 45x - 2700 = 0. இப்போ x × x + 60, இங்கே வந்து -45 × x + 60 = 0. இப்போ x - 45 × x + 60 = 0. x = 45 ஒரு வேல்யூ, x = -60. இப்போ ஸ்பீடு வந்து நெகட்டிவில் வர முடியாது. இப்போ ஸ்பீட் ஆஃப் த பஸ் என்னவாக இருக்கும்? 45 km/h இருக்கும். சம் நம்பர் 4 பார்க்கலாம். A girl is twice as old as her sister. சரியா? அப்போ ஏஜ் ஆஃப் த கேர்ள் என்னது? 2x. ஏன்னா அவள் சிஸ்டரோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த கேர்ளோட ஏஜ் வந்து 2x. ஏன்னா இஸ் ட்வைஸ் தான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்போது 5 years ஹென்ஸ், இதுக்கப்புறம் 5 years கழிச்சு, அதாவது ஆஃப்டர் 5 years இந்த கேர்ளோட ஏஜ் வந்து 2x + 5 இருக்கும். சிஸ்டரோட ஏஜ் வந்து x + 5 இருக்கும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? the product of their ages after 5 years. அப்போ இந்த ரெண்டுத்துக்கு அப்படியே ப்ராடக்ட் போடு. x + 5 × 2x + 5 = 375. ஓகே, ஃபைண்ட் their percentages. மல்டிப்ளை பண்ணு. 2x² + 10x. ஓகே, இங்கே 5x + 25 = 375. அப்போ 2x², இந்த ரெண்டையும் ஆட் பண்ணினா 15x + 25 - 375 = 0. ஓகே, இப்போது 2x² + 15x ரெண்டை மைனஸ் பண்ணினா -350 = 0. இப்போ இந்த ரெண்டுக்கு ஃபேக்டர்ஸ் என்னது? 35 × 20 வந்து 700. இப்போ அதே ஃபேக்டராக வச்சுக்கலாம். ஏன்னா 15 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 2x² + 35x - 20x - -350 = 0. x காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துரு. 2x + 35, இங்கேயும் 2x + 35, இங்கே -10 = 0. அப்போது x - 10 × 2x + 35 = 0. x - 10 = 0, x = 10. 2x + 35 = 0, 2x = -35, x = -35/2. ஓகேயா? இப்போ ஏஜ் வந்து நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ கேர்ளோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 2x. அப்போது கேர்ளோட ஏஜ் வந்து 20 years, சிஸ்டரோட ஏஜ் வந்து 10 years. ஓகே, சம் நம்பர் 5 பார்க்கலாம். A pole has to be erected at the point on the boundary. சரியா? இது வந்து ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு போல் வைக்கணும். சரியா? இந்த இடத்துல வைக்கலாம், இந்த இடத்துல வைக்கலாம், பவுண்டரியில் எங்கே வேணாலும் வைக்கலாம். ஆனால் அதோட கண்டிஷன் என்னென்னா, டயமெட்ரிக்லி ஆப்போசிட்டு ஃபிக்ஸட் கேட்ஸ் இருக்குது. 2 கேட் இருக்குது. சரியா? ஒரு டயமெட்ரிக்லி ஆப்போசிட்டு. அப்போது Pங்கிற பாயிண்டில் ஒரு கேட்டு, Qங்கிற பாயிண்டில் ஒரு கேட் இருக்குது. இந்த கேட்டுக்கும் இந்த போலுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு சைடு எக்ஸ் இருந்தால் இன்னொரு சைடு இந்த x - 4. அதாவது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 meters இருக்கணும். ஓகேயா? இப்போது இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த டிஸ்டன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 4 meters. அந்த மாதிரி போல் எரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இஃப் எஸ் அப்படின்னா என்ன டிஸ்டன்ஸில் எரெக்ட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. இப்போது இது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட். ஸோ இது வந்து டயமெட்ராக தான் இருக்க முடியும். அப்போ இது போலாக இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை டச் பண்ணனா ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் வந்து 90 degrees.
ஓகே, அப்போ ஆங்கிள் என்ன செமி சர்க்கிள் 90 டிகிரிஸ்னால் பித்தகோரஸ் தியரம் படி என்ன இருக்கும், இது ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். அப்போ பிஆர் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு கியூஆர் ஸ்கொயரு ஈக்குவல் டு பிக்யூ ஸ்கொயர். ஏன்னா இதை ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைபாட்னியூஸு. சரியா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 20 ஸ்கொயரு. இப்போ எக்ஸ் ஸ்கொயரு இதை வந்து எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 16 மைனஸு 8x ஈக்குவல் டு 400. இதை ஆட் பண்ண 2x ஸ்கொயரு மைனஸ் 8x ப்ளஸ் 16 மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 8x இந்த ரெண்டையும் ஆட் பண்ணனா மைனஸ் 384 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ண இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192 ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போது இதுக்கு ஃபேக்டர்ஸ் வேணும். 192க்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 12 and 16. ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் அடுத்து 2 3 2 6 6 2 12 and 16. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 4 தானே இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ப்ளஸ் 12 மைனஸ் 192 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் 16 ப்ளஸ் 12 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12. இது ஒரு ஆன்சர். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. இப்போ நெகட்டிவாக இருக்க முடியாது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 எடுத்துக்கிறேன். அப்போது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இருக்குது. இட் இஸ் பாசிபிள் டு எரெக்ட் எ போல். அப்போது எக்ஸ் 16னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த போல் ஆர் ஃப்ரம் த கேட் பி வந்து 16 மீட்டர்ஸ். அந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் இருந்தது இல்லையா, அது 16 மீட்டர்ஸ் ஆகும். இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 4 சொல்லியிருந்தேன். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த போல் ஆர் ஃப்ரம் த கேட் கியூ வந்து 16 மைனஸ் 4 12 மீட்டர்ஸ். சரியா? அப்போது ரெண்டு கேட்லேருந்து ஒரு கேட்லேருந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸும் இன்னொரு கேட்லேருந்து 12 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸும் வச்சு நம்மளால் ஒரு போலை எரெக்ட் பண்ண முடியும். சம் நம்பர் 6 பார்க்கலாம். ஃப்ரம் அ குரூப் ஆஃப் அ 2x ஸ்கொயர் பிளாக் பேஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப் வென் டு a ட்ரீ. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2x ஸ்கொயர் இருக்குது இனிஷியலாக. அதிலிருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் த குரூப்பு. அப்போ ரூட் போட்டுக்கோ. half ஆஃப் த குரூப்னால் 2x ஸ்கொயர் டிவைட் பை 2 வந்து வெளியில் போயிடுச்சு. அப்போ மைனஸ் போட்டுக்கோ. அகைன் 8/9 அப்போ 8/9 ஆஃப் த பீஸ் வென் டு த சேம் ட்ரீ. மறுபடியும் வெளியில் போயிடுச்சு. சரியா? ஒரு குரூப்பில் இருந்து ஃபஸ்ட்டு இது வெளியில் போயிடுச்சு. அடுத்து 8/9 இன்ட்டு 2x ஸ்கொயர். சரியா? வெளியில் போயிடுச்சுன்னா மைனஸ் போட்டுக்கோ. இப்போ ரிமைனிங் என்னது 2 தான் இருக்குது, ஈக்குவல் டு 2. காட் அப் இன் ஃப்ராக்ரண்ட் லோட்டஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது 2x ஸ்கொயர் இதை கேன்சல் பண்ண என்னது 2 கேன்சல் ஆகிடும். ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இருக்கும். சரியா? இங்கே வந்து 16x ஸ்கொயரை பை 9 ஈக்குவல் டு 2. இப்போது எல்சிஎம் எடுத்தேன்னா 9 2 18x ஸ்கொயர் மைனஸு 9x மைனஸு 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 2. இந்த ரெண்டையும் ஆட் பண்ண 2x ஸ்கொயர் மைனஸ் 9x. இந்த ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 18. அப்போ இங்கே வரும்போது மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இப்போ 2x ஸ்கொயர் மைனஸு 9xோட 9x வந்து ஆட் பண்ணால் வரணும். இங்கே வந்து 18 2 36. அப்போ 12 and 3. இப்போ மைனஸ் 12x ப்ளஸ் 3x மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுத்துலேயும் 2x காமனாக வெளியில் எடுத்துரு. 2x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6. இங்கே ப்ளஸ் 3 காமனாக வெளியில் எடுத்துரு. எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ 2x ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. 2x ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. 2x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3/2. நம்பர் ஆஃப் பீஸ் வந்து ஃப்ராக்ஷன் நெகட்டிவில் இருக்க முடியாது, ஃப்ராக்ஷன்லேயும் இருக்க முடியாது. இப்போது எக்ஸ் மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6. நம்பர் ஆஃப் பீஸ் என்னது 2x ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 6 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 6 ஸ்கொயர். அப்போ 36 இன்ட்டு 2 வந்து 72. ஓகே, இப்போ 72 பீஸ். சம் நம்பர் 7 பார்க்கலாம். மியூசிக் இஸ் பீன் பிளேட் இன் 2 ஆப்போசிட் கேலரிஸ். இதை கேலரி 1, இதை கேலரி 2ன்னு வச்சுக்கோ. சரியா? வித் சர்டன் குரூப் ஆஃப் பீப்புள். இப்போ ஃபஸ்ட்டு கேலரி, இது கேலரி 1. இதில் வந்து குரூப் ஆஃப் 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. இது கேலரி 2. இதில் 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு கேலரிக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர்ஸ். இப்போது ஒரு பர்சன் நிற்கலாம் அப்படின்னா எந்த இடத்துல நின்று இந்த சிங்கரோட வாய்ஸை கேட்குறது சேம் இன்டென்சிட்டியில். ஹிண்ட் வந்து the ratio of the sound intensity is equal to the square of the ratio of their corresponding distances. இப்போது இந்த 4 சிங்கர்ஸும் கேங்கிற இன்டென்சிட்டியில் பாடுறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணுவோம். சரியா? அப்போ இது என்ன எடுத்துக்கலாம் 4K. இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த 4 சிங்கர்ஸ் அண்ட் கேலரி 1 வந்து 4K. இப்போது அதே இன்டென்சிட்டியில் தான் இங்கே 9 சிங்கர்ஸும் பாடுறாங்கன்னு அசியூம் பண்ணுவோம். கேங்கிற இன்டென்சிட்டியில் தான் 9 சிங்கர்ஸும் பாடுறாங்க. அப்போ இங்கே வந்து 9K.
ஏன் அப்படின்னா நான் கேட்கும்போது சரி நான் ஒரு இடத்துல நின்று இந்த சாங்ஸை கேட்குறேன் அப்படின்னா எனக்கு சேம் இன்டென்சிட்டியில் வரணும். சரியா? அப்போது நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா இந்த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி 4K அண்டு 9K வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா? அப்போது 4K by 9K ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா எக்ஸ் ஸ்கொயரை, அதான ஹிண்ட், இஸ் ஈக்குவல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ். ஸ்கொயர் சரியா, எக்ஸ் ஸ்கொயரை இங்கே 70 minus x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, கேகே கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு 4/9 இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 70 minus x த ஹோல் ஸ்கொயரை. இப்போது இந்த 2 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 70 minus x த ஹோல் ஸ்கொயர். இப்போ 4 இடத்துலையுமே ஸ்கொயரை கட் பண்ணிடலாம். சரியா? அப்போ 2/3 ஈக்குவல் டு எக்ஸ் டிவைட் பை 70 minus x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 140 minus 2x ஈக்குவல் டு 3x. இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போய்ட்டு அப்போ 3x + 2x ஈக்குவல் டு 5x ஈக்குவல் டு 140. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 140 டிவைடட் பை 5 வந்து 28. சரியா? இப்போ 28னா இங்கே இந்த டிஸ்டன்ஸ் வந்து 28 இருந்ததுன்னா இது 70 minus 28 42 இருக்கும். 42 meters. ஓகே, சம் நம்பர் 8 பார்க்கலாம். இப்போ தெர் இஸ் அ ஸ்கொயர் ஃபீல்டு ஹூ சைடு இஸ் 10 meters. ஓகே, ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு எடுத்துக்கோ, அதோட சைடு வந்து 10 meter, 10/10. இப்போ ஸ்கொயர் ஃப்ளவர் பெட் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் இட் சென்டர். இந்த ஸ்கொயரோட சென்டரில் இதுவும் ஒரு ஸ்கொயர் ஃப்ளவர் பெட்டு. சரியா? இதுவும் அகெயின் ஒரு ஸ்கொயர் தான். ஓகே, லீவிங் ஏ கிராவல் பாத்தை ஆல் ரவுண்ட் தி ஃப்ளவர் பெட்டு. இப்போ சென்டரில் ஒரு ஃப்ளவர் பெட்டு, அதை சுற்றி ஒரு கிராவல் பாத்து, இதுவும் ஸ்கொயராக இருக்குது. ஓகே, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத்து. இந்த ஃப்ளவர் பெட்டு லே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு ₹3. இந்த கிராவல் லே பண்ணுறதுக்கு ₹4. ஓகே, அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது? ₹364. அப்போது வித் ஆஃப் த கிராவல் பாத் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒய் வந்து வித் ஆஃப் த கிராவல் பாத்துன்னு எடுத்தோம்னா ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10. அப்போ எக்ஸ் + 2y = 10. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட் எடுத்துக்கோ. இது என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், அது ஸ்கொயர் தானே. அப்போ அதோட ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் த ஃப்ளவர் பெட், இது வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ? ₹3ன்றாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 3 × எக்ஸ் ஸ்கொயர். அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கிராவல் பாத் என்னது? ஏரியா ஆஃப் த கிராவல் பாத் வந்து இந்த ஸ்கொயர்லேருந்து இந்த ஸ்கொயர் தான் லெஸ் பண்ணணும். சரியா? இதோட ஏரியாவிலேருந்து இதோட ஏரியா லெஸ் பண்ணணும். எனக்கு இந்த ஏரியா தான் வேணும். அதனால் அப்போது 10² - எக்ஸ் ஸ்கொயர். இப்போது காஸ்ட் ஆஃப் லேயிங் த கிராவல் பாத் என்னது? ₹4. இந்த ஏரியாவுக்கு ₹4 போட்டுக்கோ. சரியா? அப்போ 4 × 10² - எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோ. இப்போது அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னது? டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத். சரியா? ஃப்ளவர் பெட்டும் போட்டு இந்த இதுவும் லே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு 364. அப்போது இந்த ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம். இந்த ஃப்ளவர் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இது கிராவல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இந்த ரெண்டுத்துக்கும் சேர்த்து எனக்கு ஆகிற காஸ்ட் வந்து 364. அப்போ 3x² + 4 × இது 10² 100 minus 4x² = 364. 3x² + 400 - 4x² = 364. இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு -x² = இது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு -400 + 364 = -36. x² = 36, x is equal to ± √36, that is equal to 6. ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து +6 -6 வருது. இங்கே -6 நாட் பாசிபிள். ஸோ +6 மீட்டர் மட்டும் எடுத்துக்கிறேன். அப்போ வித் ஆஃப் த கிராவல் பாத் என்னது? டோட்டல் வந்து 10 இருக்குது. சென்டரில் எக்ஸு, இங்கேயும் ஒய் இருக்குது. சரியா? அப்போ 10 - 2y = எக்ஸு. இப்போ 10 - x = 2y. ஓகே, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு 6 meters. அப்போ 10 - 6 = 2y, 4 = 2y, y = 2 meters. ஓகே, அப்போ வித் ஆஃப் த கிராவல் பாத் வந்து 2 metersனு போட்டுக்கோ. சம் நம்பர் 9 பார்க்கலாம். த ஹைப்பர்டென்யூஸ் ஆஃப் ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் 25 centimeter. ஹைப்பர்டென்யூஸ் போட்டுக்கோ. அண்ட் இட்ஸ் பெரிமீட்டர்னா AB + BC + AC = 56 centimeter. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் சைடு. இப்போது ஏபியை வந்து எக்ஸ்னு அசியூம் பண்ண, ஏசியை வந்து ஒய்ன்னு அசியூம் பண்ண.
அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 ஸ்கொயர் பை பித்தகோரஸ் தியரம். ஓகேயா? அப்போ இதை ஒரு ஈக்குவேஷனை அசியூம் பண்ணலாம். இப்போது பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்களே எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ்ஸு 25 ஈக்குவல் டு 56. ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த 25 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா 31 ஆகும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷனா. இப்போ இதை சால்வ் பண்ணுறேன்னா இதுலேருந்து ஒரு வேரியபிள் எடுத்து இன்னொரு இதில் போடுவோம். ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ் எடுத்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 31 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625. ஓகே, 25 ஸ்கொயர் வந்து 625. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 31 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 62x ஈக்குவல் டு 625. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2x ஸ்கொயர். சரியா? இது 31 ஸ்கொயர் வந்து 961. இங்கே வந்து மைனஸ் 62x மைனஸ் 625 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 62x இந்த ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணினா எனக்கு ப்ளஸ் 336 ஈக்குவல் டு 0. எல்லாமே டிவிசிபிள் பை 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31x ப்ளஸ் 168 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணினா எனக்கு என்ன வருது? 24ம் 7ம் கிடைக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24x ப்ளஸ் 7x ப்ளஸ் 168 ஈக்குவல் டு 0. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0. எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. எக்ஸ் மைனஸ் 24 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸுக்கு எனக்கு 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. எக்ஸுக்கு 2 வேல்யூனா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 31. சரியா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் 7. ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 போது ஒய் இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸு, எக்ஸுக்கு வந்து 24 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 31 மைனஸ் 24னா 7. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24, ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. சரியா? எப்படி இருந்தாலும் எனக்கு ஸ்மாலஸ்ட்டு சைடு வந்து 7 சென்டிமீட்டர் தான் இருக்குது. ஓகே, 7 சென்டிமீட்டர்னு போட்டுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.